பழைய ஏற்பாட்டில் இந்த இரண்டு யாவே என்ற கருத்துக்களை டூ பவர்ஸ் இன் ஹெவன், பரலோகத்தின் இரண்டு வல்லமைகள் என்ற கருத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு இப்போ தீமேட்டிக்காக பார்க்க போகிறோம். முதலாவது கர்த்தருடைய தூதரானவர் மற்றும் அஷெம் த நேம் என்ற கருத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளில் கூட யூதர்கள் பழைய ஏற்பாட்டை படிக்கும் பொழுது அவங்க யாவே அப்படின்ற வார்த்தையை உச்சரிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அடோனாய் இல்லை அஷெம் அப்படி சொல்லுவாங்க. அஷெம் அப்படின்னா த நேம் அப்படின்னு அர்த்தம், கர்த்தருடைய நாமம் அப்படின்னு அர்த்தம். சில நேரத்தில் நம்ம பாட்டெலாம் பாடுவோம்ல, தேவனின் நாமத்துக்கு துதி உண்டாகட்டுமே. அப்போ அதெல்லாம் என்னன்னு சொல்கிறோம்? இப்போ அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். அஷெம் த நேம் அப்படின்னா அது சும்மா ஏதோ யாவே அப்படின்ற வார்த்தை YHWH அப்படி கிடையாது. அஷெம் அப்படின்னா யாவேயை நேரடியாக குறிக்கிறது. நம்ம இந்த நாளில் கூட நம்ம சொன்னல, இந்த நாளில் கூட யூதர்கள் யாவேன்ற பேரை வாசிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அஷெம் த நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அஷெம் அப்படின்னா தேவனை குறிக்கிறது. இது வெறும் எழுத்துக்களை குறிப்பது அல்ல, தேவனுடைய சாராம்சத்தை, தேவனுடைய எசன்ஸை, அவர் நேரடி பிரசனத்தை குறிக்கிறது. மைய கருத்து என்னன்னு மறுபடியும் சொல்கிறேன். அஷெம் நாமம், தேவனுடைய நாமம் என்பது ஒரு அடையாளம் அல்ல, அது வெறும் எழுத்துக்கள் அல்ல, அது தேவன் வாழும் அவரது நேரடி பிரசனத்தையும் குறிக்கிறது. இப்போ ஒரு கேள்வி, முள்செடியில் மோசேக்கு தரிசனமானது யார்? முள்செடியில் மோசேக்கு தரிசனமானது யார்? நம்புறீங்களோ இல்லையோ தெரில, முள்செடியில் மோசேக்கு யார் தரிசனமானார் அப்படின்னா கர்த்தருடைய தூதரானவரும் இருக்கிறார், கர்த்தரும் இருக்கிறார். யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், மோசே மீதியான் தேசத்து ஆசிரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதரானவர் ஒரு முள்செடி நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். ரொம்ப தெளிவாக யார் மோசேக்கு தரிசனமாகிறது? கர்த்தருடைய தூதரானவர். 3வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அப்பொழுது மோசே, இந்த முள்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அடுத்தது என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 4வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். யார் பார்க்கறது? யாவே பார்த்தார். ஆனால் 2வது வசனம் என்ன சொல்றது? கர்த்தருடைய தூதரானவர் ஒரு முள்செடி நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்போ யார் மோசேக்கு தரிசனமானது? கர்த்தருடைய தூதரானவரா இல்லை கர்த்தரா? தொடர்ந்து வாசிக்கும் பொழுது முள்செடியின் நடுவில் 2 பேரும் இருக்கிறாங்க. கர்த்தருடைய தூதரானவரும் இருக்கிறார், கர்த்தரும் இருக்கிறார். 4வது, அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். முள்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, யாவே தேவன் இருந்தார், இந்த தூதரானவர், தேவனுடைய தூதரானவர் சும்மா மவுத் பீஸ் மாதிரி செயல்பட்டார் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் 7வது வசனத்தில் அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். யார் பேசுறது? யாவே தேவன் பேசுகிறார். 14வது வசனத்தில் யாவே தேவன் தான் சொல்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறவன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக என்றால் தேவனுடைய நாமத்தை யார் வெளிப்படுத்துகிறது? யாவே தேவன் தான் சொல்கிறார். இந்த இடத்துல தெளிவாக 2 but 1, 2 பேர் இருக்கிறாங்க ஆனால் ஒருத்தர் தான். 2 1, 2 ஆனால் ஒருத்தர். இதை நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க முடியும். அது மாற்றம் கிடையாது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 7வது அதிகாரத்தில் ஸ்தேவான் என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய தூதரானவர் தான் மோசேக்கு தரிசனமானார். 30வது வசனத்தில் சொல்கிறார். 35வது வசனத்திலும் கர்த்தருடைய தூதரானவர் அவனுக்கு தரிசனமானார், மோசேக்கு தரிசனமானார் என்பதை ஸ்தேவான் சொல்கிறார். அது மாற்றமல்ல, யோவான் 8வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்களை எறிந்து கொண்டார்கள். இதை முன்பாக பார்த்த மாதிரி ஏன் கல்லை எடுத்து அவங்களை அடிக்கணும், இயேசு கிறிஸ்துவா அடிக்கணும்னு நினச்சாங்க? இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்பது ஏகோ ஐமி என்ற வார்த்தை என்று நம்ம பார்த்தோம். ஏகோ ஐமி அப்படின்னா முள்செடி நடுவிலிருந்து யாவே தேவன் மோசேக்கு சொன்ன வார்த்தை இயேசு கிறிஸ்து தனக்கு உரிதாக்குகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ தெளிவாக முள்செடி நடுவில் கர்த்தருடைய தூதரானவரும் இருக்கிறாரு, யாவே தேவனும் இருக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். ஒரே இடத்தில் 2 நபர்கள், தே ஆர் co-identified yet distinct, ஒன்றாக அடையாளம் காட்டப்படுகிறார்கள், இருந்தாலும் வேறுபடுத்தி காட்டப்படுகிறார்கள். இன்னொரு முக்கியமான குறிப்பு என்னவென்றால், யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் இதை எழுதிய ஆசிரியர், கர்த்தருடைய தூதரானவர் இங்கே இருக்கிறாரு, யாவே தேவன் இங்கே இருக்கிறாரு, 2 பேர் இருக்கிறாங்கன்னா அவர் இதை செஞ்சார் அதை செஞ்சார், அப்படி 2 பேரையும் வேறுபடுத்தி காண்பிப்பதற்கு ஏதாவது முயற்சி எடுத்த மாதிரியே தெரியல, அப்படியே விட்டுட்ட மாதிரி தெரியுது. யாத்திராகமம் 23வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். யாவே தேவன் சொல்கிறார், ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். இந்த தூதனுடைய வேலை என்னது? வழியில் உனக்கு காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும்.
அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடுத்து அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? அவர் கோபப்படுத்தக்கூடாது. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. ஏன் அப்படின்னா ஃபார் மை நேம் இஸ் இன் ஹிம். என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. இந்த இடத்துல என்ன சொல்றது? உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. ஏன் பொறுப்பதில்லை? ஃபார் மை நேம் இஸ் இன் ஹிம். என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. 23வது வசனத்தில் எப்படியாக வாசிக்கிறோம்? என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் எபேசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அடம் பண்ணுவேன். இந்த இடத்துல தூதனை யாவே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அனுப்புவார். தூதனுடைய வேலை என்னது? உங்களை காக்கிறதுக்கு, நான் ஆயத்த பண்ணின ஸ்தானத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு. அவர் உங்கள் பாவங்களை உங்கள் துரோகங்களை பொறுப்பதில்லை, மன்னிப்பதில்லை சொல்றாங்க. ஏன்னா என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. ரொம்ப முக்கியமாக என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறதுன்னா என்ன? இந்த வசனத்தோடைய கான்டெக்ட் என்ன அப்படின்னா, சிவண்ட சமுத்திரத்தையெல்லாம் கடந்தாச்சு, பட்டுக்கட்டெல்லாம் பெற்ற பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த தேவன் ஒரு தூதனை அனுப்புகிறார். என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது, அவருக்குள் இருக்கிறது அப்படின்னா என்னது? ஃபார் மை நேம் இஸ் இன் ஹிம். அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் அவருக்குள் இருக்கிறேன். யாவே தேவனுடைய பிரசன்னம் அந்த தூதனுக்குள் இருக்கிறது. இந்த தூதர் மனித ரூபத்தில் வழி நடத்தும் தேவன். ரொம்ப ரொம்ப முக்கியம். என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது, அவருக்குள் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நான், என்னுடைய பிரசன்னம், மை எசன்ஸ், மீ இன்னும். இந்த தூதர் யார் அப்படின்னா மனித ரூபத்தில் வழி நடத்தும் தேவன். இன்னொரு சைட் நோட், தூதன் அப்படி பார்க்கும்போது ரக்க வச்சுன்னு இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் இல்லை புதிய ஏற்பாட்டிலையும் சரி, தூதன் அப்படின்னா ஒரு மெசஞ்சர் தான். மனிதன் மாதிரி காட்சியளித்தாங்க, அவங்களுக்கு ரக்கெல்லாம் கிடையாது. மனித ரூபத்தில் வழி நடத்தும் தேவன். இப்பொழுது இந்த நாமத்தை குறித்து நம்ம இன்னும் அதிகமாக புரிஞ்சு கொள்ள முயற்சி செய்ய போகிறோம். என் நாமம் அவருக்குள்ள இருக்கிறது அப்படின்னா என்ன சொன்னேன்? நான் யாவே தேவன், என்னுடைய பிரசன்னம், நானே அவருக்குள் இருக்கிறேன் என்ற அர்த்தம். இந்த நாமத்தை குறித்து நம்ம புரிஞ்சு கொள்ள முயற்சி செய்யும். மறுபடியும் தேவனின் நாமத்துக்கே துதி உண்டாகட்டுமே அப்படிலாம் பாடும்போது என்ன நினைச்சு பாடுறோம்? உபாகமம் 12வது அதிகாரத்தில் நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். மற்ற ஜனங்கள், யூதர் அல்லாத மற்ற ஜனங்கள் எங்க வேணாலும் ஆராதிச்சாங்க. உயர்ந்த மேடுகள், மலைகள், சகல பச்சையான சகல மரங்களின் கீழும் தங்கள் தேவனை தொழுது கொண்டாங்க. யாவே தேவன் சொல்றார், உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் அப்படி செய்யாமல், உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய ஸ்தலத்தையே நாடி அங்கே போய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஓர் இடம் உண்டாயிருக்கும். அப்படின்னா என்னது? இது என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல போயிட்டு யாவே அப்படின்னு எழுதுறதை பற்றி பேசல. தேவன் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தெரிந்து கொண்டு தனது தெய்வீக பிரசனத்தை அங்கே குடியிருக்க செய்வதாகும். என்னுடைய நாமம் விளங்கும்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பழைய பாட்டில் வாசிக்கும் போது வனாந்தரத்தில் தேவனுடைய மகிமை இருந்தது, மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தது, இறுதியாக சாலமோனுடைய தேவாலயத்திலே தேவனுடைய பிரசனம் இருந்தது. அப்போ என்னுடைய நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் உண்டாயிருக்கும். அப்படின்னா நாமம்னா வெறும் யாவே, நீங்கள் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு கல்லை யாவே எழுதுங்க, அதை பற்றி பேசல, தேவனுடைய பிரசனத்தை பற்றி பேசுகிறார். அப்போ இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக என்னுடைய நாமம், தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி அப்படின்னா தேவனுடைய பிரசனத்தை குறிக்கிறது என்பதை நம்ம தெளிவாக பார்க்கிறோம். சங்கீதம் 20வது அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக தேவனுடைய நாமம் என்றால் யாவே தேவனை குறிக்கிறது, இஸ்ரவேல் தேவனை குறிக்கிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோப்பின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். யாக்கோப்பின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோப்பின் தேவனே, யாவே தேவனே உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. 7வது வசனத்தில் சிலர் ரதங்களை குறித்து குதிரை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அப்படின்னா என்ன கிடையாதுன்னா, யுத்தத்துக்கு போகும்போது போயிட்டு நடுவில் நின்று அங்கே போயிட்டு வரீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாவே அப்படின்னு எழுதுறது கிடையாது. அப்படி எழுதுனா என்ன பண்ணுவாங்க? எதிராளிங்க நசுக்கிடுவாங்க. அதை பற்றி இங்கே பேசல. நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அப்படின்னா நாமம் என்பது தேவனை, இங்கே நாமம் என்பது தேவனை குறிக்கும் இன்னொரு வார்த்தை. அவர்கள் தேவனுடைய நேரடி பிரசனத்தின் மீதே முழுமையான நம்பிக்கையை வைத்தார்கள். சங்கீதம் 20வது அதிகாரத்தில் தெளிவாக தேவனுடைய நாமம் அப்படின்னா யாரை குறிக்கிறது? யாவே தேவனை குறிக்கிறது, இஸ்ரவேலின் தேவனை குறிக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். பின்பு தாவீது இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலயூடாவில் இருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய். In 2 Samuel chapter 6 we read, David again gathered all the chosen men in Israel, 30,000. David got up and went, and all the people who were with him,
from Baal Judah to bring up from there the ark of God, which is called the name of Yahweh of hosts. Here we see Shem occur twice. Also, we can see the ark of God is called the name. எபிரிய மொழியில் 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய பெட்டியை அஷெம் என்று அழைக்கிறாங்க. ஷெம் என்ற வார்த்தை 2 முறை இந்த வசனத்துல வருகிறது. ஏன் உடன்படிக்கை பெட்டியை பார்த்து அஷெம் என்று அழைச்சாங்க? ஏன்னா தேவன் அங்கத்தான் வாசமாயிருக்கிறார். கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற தேவன். பெட்டியை பாட்டு, உடன்படிக்கை பெட்டியை பாட்டு என்ன சொன்னாங்க? அஷெம் த நேம். ஏன்னா அதுதான் தேவனுடைய சிங்காசனமாக இருந்தது. ஏசாயா 30வது அதிகாரத்தில் த நேம், கர்த்தருடைய நாமம் ஒரு நபராக வர்ணிக்கப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். இதோ கர்த்தருடைய நாமம் தூரத்திலிருந்து வரும். அவருடைய கோபம் எரிகிறடம் கனன்று புகைகிறடமாயிருக்கும். அவருடைய உதடுகள் சினத்தால் நிறைந்து அவருடைய நாவு பட்சிக்கிற அக்கினியை போல் இருக்கும். In this verse we can see anthropomorphic language applied to the name who is Yahweh. இங்கே கர்த்தருடைய நாமம் உருவகப்படுத்தப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமம் தூரத்தில் இருந்து வருகிறது. அவருடைய கோபம், உதடுகள், நாவு போன்ற ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸ், மனித பண்புகளால் கர்த்தருடைய நாமத்தை வர்ணிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமம் செயல்படும் நபராக வர்ணிக்கப்படுகிறார். அப்போது நாமம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப தெளிவாக நம்ம மறுபடியும் என்ன பார்க்குறோம்? நாமம்னா வெறும் பேர் கிடையாது, ஏதோ ஒரு இடத்துல போய் எழுதுறது கிடையாது. தேவனுடைய பிரசனம் இந்த இடத்துல ஒரு நபராக காண்பிக்கப்படுகிறார். யாத்திராகமம் 23வது அதிகாரத்தில் என் நாமம் அவருக்குள் இருக்கிறது, அந்த தூதனுக்குள் இருக்கிறது என்பதை பார்த்தோம். உடன்படிக்கை பெட்டியை பார்த்து அஷம் என்று சொல்றாங்க. கேருபேன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம். ஏன் உடன்படிக்கை பெட்டியை பார்த்து அஷம் என்று சொன்னாங்க? ஏன்னா அங்கத்தான் தேவன் இருக்கிறார், அங்கத்தான் சேனைகளின் கர்த்தர் வாசமாக இருக்கிறார். ஏசாயா 30வது அதிகாரத்தில் மனித பண்புகளுடன் கர்த்தருடைய நாமத்தை பார்க்கிறோம். இப்பொழுது சுருக்கமாக ஒரு தொகுப்புரை பார்ப்போம், கன்க்ளூஷன் பண்ணலாம். கர்த்தருடைய நாமம் த நேம், அஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா, த நேம்னா வெறும் பேர் கிடையாது, யாவே, அதை பற்றி பேசல. த நேம், கர்த்தருடைய நாமம் அப்படின்னா எதை குறித்து பேசுகிறோம்? யாவேவின், இஸ்ரவேலின் தேவனின் சாராம்சத்தை பேசுகிறோம். வேதாகமத்தில் நாமம் என்பது யாவே என்ற எழுத்துக்களின் உச்சரிப்பு பற்றியது அல்ல, அது தேவனுடைய நேரடி பிரசன்னம் மற்றும் சாராம்சத்தை குறிக்கிறது. இரண்டாவது, தெய்வீக குடியேற்றம். தேவன் தமது நாமத்தை ஒரு தூதருக்குள்ளோ தேவாலயத்திலோ அல்லது உடன்படிக்கை பெட்டியிலோ வைக்கும்போது தனது சொந்த பிரசன்னத்தையே அவரையே அங்கே நிலைநிறுத்துகிறார். மறுபடியும் யாத்திராகமம் 23வது அதிகாரத்தை ஒரு வாட்டி வாசிக்கலாம். இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன், உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. ஏன்? என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது என்றால் அதனுடைய அர்த்தம் என்னது? யாவே தேவனே அவருக்குள் இருக்கிறார். யாவே தேவனுடைய சாராம்சம், யாவே தேவனுடைய பிரசன்னம் இந்த தூதனுக்குள் இருக்கிறது. இந்த தூதர் மனித ரூபத்தில் வழிநடத்தும் தேவன், இஸ்ரவேலின் தேவன். மறுபடியும் யாத்திராகமம் 23வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கலாம். இந்த வசனம் சொல்லிட்டு, நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன், என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. இதை எப்படியாவது புரிஞ்சுக்க நம்ம முயற்சி செய்ய போகிறோம். இந்த தூதனுடைய வேலை என்னது? இஸ்ரவேல் ஜனங்களை காக்கணும், அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும். 23வது வசனம் இப்படியாக சொல்கிறது, என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும், ஏத்தியரும், எபேசியரும், கானானியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அப்போது இந்த தூதனுடைய வேலை இஸ்ரவேல் ஜனங்களை காக்கணும், பாலம் தேனம் ஓடுகிற தேசத்துக்கு, வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மறுபடியும் என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது என்றால் என்ன? அவர் மனித ரூபத்தில் வழிநடத்தும் தேவன். வேதாகமத்தில் நாமம் என்பது யாவே தேவனின் சாராம்சத்தையும் பிரசன்னத்தையும் குறிக்கிறது. மனித கண்களுக்கு தெரியும் இந்த தூதனுக்குள் தேவனின் முழு அதிகாரமும் முழு சாராம்சமும் அடங்கியுள்ளது. அதனால் தான் இந்த தூதன் ரோகங்களை மன்னிக்கும் அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார். இப்போ ஒரு கேள்வி, யார் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி பாலும் தேனம் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு போய் சேர்த்தது? ஒரு 3 வசனத்தை நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 33வது அதிகாரம், உபாகமம் 4வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம். யாத்திராகமம் 33 இப்படியாக சொல்கிறது. யாத்திராகமம் 33, அதற்கவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். யார் பேசுறது? யாவே தேவன். உபாகமம் 4வது அதிகாரம், உபாகமம் 4வது அதிகாரம் 38 இப்படியாக சொல்கிறது, உன்னை தமது முகத்துக்கு முன் தமது மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். தமது முகத்துக்கு முன் தமது மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். வித் இஸ் ஓன் பிரசன்ஸ். எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது யார்? வித் இஸ் ஓன் பிரசன்ஸ். அவருடைய முகத்துக்கு முன் மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். யாத்திராகமம் 33, யாத்திராகமம் 23 நம்ம பார்க்கும்பொழுது ஒரு தூதன் இஸ்ரவேல் ஜனங்களோடு செல்றாரா, இல்லை யாவே தேவனே செல்றாரா? நியாயாதிபதிகள் 2வது அதிகாரத்தில் கர்த்தருடைய தூதரானவர் சொல்றாரு, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு. இப்போ ஒரு கேள்வி, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி பாலம் தேனம் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்த்தது யார்? யாவே தேவனா
இல்லை அவருடைய சமூகமா, இல்லை கர்த்தருடைய தூதரானவரா? அதோடைய பதில் ஆம். இந்த கர்த்தருடைய தூதரானவரை குறித்து இன்னும் சில வசனங்களை வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் புஸ்தகத்திலிருந்து இல்லை, ஆதியாகமத்திலிருந்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் யாக்கோப்புக்கு யாவே தேவன் தரிசனமாகிறார். யாவே தேவன் தரிசனமாகிறார், பெத்தேலில் தரிசனமாகிறார். தரிசனமாகி வாக்குத்தத்தம்லாம் செய்கிறாங்க. யாக்கோப்பு ஒரு பொருத்தனை செய்கிறார். ஒரு சில முக்கியமான வசனத்தெல்லாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 28:12 எப்படியாக சொல்கிறது, அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். யாரு? யாக்கோப்பு. இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். தேவதூதர்கள் இருக்கிறாங்க. 13வது வசனம் எப்படியாக சொல்கிறது, அந்த ஏணிக்கு அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார். யாரு? கர்த்தர் நின்று. யாரு? யாவே தேவன் என்று. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். யாவே தேவன் சொல்றார். 15வது வசனம் எப்படியாக சொல்கிறது, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. யாக்கோப்பு நித்திரை தெளிந்து விழித்த பொழுது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். யாவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். 18வது வசனம் இப்படியாக வாசிக்கிறோம், ஒரு தூணை நிறுத்தி எண்ணெய் வார்த்து ஒரு பொருத்தனை பண்ணுறதை நம்ம வாசிக்கணும். ஸோ ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம், யாக்கோப்புக்கு யாவே தேவன் தரிசனமாகிறார். நிறைய தேவதூதர்கள் இருக்கிறாங்க, ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களும் ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட் இருக்காங்க. ஆனால் யாவே இருக்கிறார். அந்த ஏணிக்கு மேலாக யாவேன் என்று சொல்கிறார். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் என்பதை சொல்கிறார். சரி, இந்த இடத்துல யாவே தேவன் தரிசனமாகிறார் யாக்கோப்புக்கு. அடுத்த ஒரு பகுதியை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 31வது அதிகாரம். அன்றியும் தேவதூதன் ஒருவன் சொப்பனத்தில் யாக்கோப்பே என்றார். யார் தரிசனமாகிறது? தேவதூதன் ஒருவன். 13வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. ஆனால் பெத்தேலில் யாவே தேவன் தான் யாக்கோப்புக்கு தரிசனமானார். தேவ தூதர்கள் இருந்தாங்க, ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமா இருந்தாங்க, ஏஞ்சல்ஸ் இருந்தாங்க, நம்ம பார்த்தோம். ஆனால் யாவே அதற்கு மேலாக நின்று. இப்போ இதை யோசிங்க, ஒரு புக்கு படிக்கிறோம் அப்படின்னா இந்த பாத்திரம் என்ன சொல்றது, இந்த கேரக்டர் தேவதூதர் சொல்றாரு, பெத்தேலில் உனக்கு தரிசனமான தேவன் நானே. ஒரு புக் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த தேவதூதர் யாருன்னு சொல்றாரு, நான் தான் பெத்தேலில் தரிசனமான. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒன்று சம்மந்தப்படுத்தி பார்க்கணும். 28வது அதிகாரத்தில் யாக்கோப்புக்கு யார் தரிசனமாகிறது? யாவே தேவன் தரிசனமாகிறார். இப்போ இந்த தேவதூதர் யாவே என்று அடையாளம் காட்டப்படுகிறார். தூதனாக தோன்றும் நபர் தன்னை பெத்தேலின் தேவன் என்று நேரடியாகவும் உறுதியாகவும் வெளிப்படுத்துகிறார். இப்போ இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 47வது அதிகாரத்தில் 14வது வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது இஸ்ரவேல். இஸ்ரவேல் யாரு? யாக்கோப்பு. அப்பொழுது இஸ்ரவேல் மனம் அறிய தனது வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும் மனாசே மூட்டவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசாவினுடைய தலையின் மேலும் வைத்தான். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் என்ற வார்த்தை ஹா ஏலோயும், த காட். என் பிதாவாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும். யாரை பற்றி பேசுறாரு? யாவே தேவனை பற்றி பேசுறாரு தெளிவா. த காட், ஹா ஏலோயும். நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும். அடுத்த வசனம் என்ன சொல்ல நினைக்கிறேன், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மே ஹி பிளஸ் த பாய்ஸ். எபிரிய இலக்கியத்தின்படி இங்கே ஒருமை வினை சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரவேல் யாக்கோப்பு எப்படி ஆசீர்வதிக்கிறார்? என் பிதாவாகிய ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. மே ஹி பிளஸ் த பாய்ஸ். ரொம்ப தெளிவாக வேதாகம எழுத்தாளர் தேவனையும் யாவே தேவனையும் தூதனானவரையும் இணைக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஏன் மாதிரி செய்கிறாங்க? ஏன்னா இந்த தூதனுக்குள் யாவே தேவனுடைய சாரம்சம் இருக்கிறது, யாவே தேவனுடைய நாமம் இருக்கிறது. இந்த தூதர் யாவே தேவன் அல்ல, ஆனால் யாவே, ஏனென்றால் அவருடைய நாமம், யாவே நாமம் இந்த தூதனுக்குள் இருக்கிறது. இந்த தூதன் யாவே, ஏன்னா முள்செடி நடுவில் 2 பேராக இருக்கிறாங்க, 2 கேரக்டரும் இருக்கிறாங்க. தி ஏஞ்சல் இஸ் பட் isn't யாவே. இஸ் யாவே பிகாஸ் தி எசன்ஸ் இஸ் in this angel. Yet they are 2 different characters because they were both in the bush. Again you get the feeling of this 2 and yet 1. And it sounds suspiciously like Christology. இப்போ நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தை நம்ம வாசிக்க போகிறோம். கிதியோன் இடத்துல கர்த்தருடைய தூதரானவர் தரிசனமாவது ரொம்ப ஃபேமஸான பகுதி, எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த பகுதி ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா,
2 கேரக்டரையும் 2 ஃபிகர்ஸையும் ஒரே இடத்துல பார்க்க போகிறோம். கர்த்தருடைய தூதரானவரையும் யாவே தேவன் இருவரையும் ஒரே இடத்துல பார்க்க போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த வசனத்தை நம்ம நிறைய வாட்டி வாசிச்சிருப்போம். ஆனால் இப்போ நம்ம இதை நிறுத்தி பார்க்கும்பொழுது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். 11வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதரானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். இங்க என்ன நடக்குது? கர்த்தருடைய தூதரானவர் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்கிறத நம்ம பார்க்கிறோம். என்ன நடக்குது? கர்த்தருடைய தூதரானவர் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்கிறத நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதரானவர் அவனுக்கு தரிசனமாகி, யார் தரிசனமாகிறது? கர்த்தருடைய தூதரானவர் கிதியோனுக்கு தரிசனமாகிறார். என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். பேசுகிறது யாரு? கர்த்தருடைய தூதரானவர். யார்கிட்ட பேசுறது? யார் கேட்கிறது? கிதியோன். பேசப்படுபவர் யார்? கர்த்தர், யாவே தேவன். அப்போ இந்த இடத்துல தேர்ட் பர்சன். பேசப்படுபவர் யாரு? கர்த்தர். படற்கை. பேசுறது யாரு? கர்த்தருடைய தூதரானவர். கேட்பவர் கிதியோன். பேசப்படுபவர் தேர்ட் பர்சன் வந்து யாவே. அப்போ யாவே வந்து தேர்ட் பர்சன்ல இருக்காங்க. 13வது சொல்லிட்டு, அப்பொழுது கிதியோன் அவனை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். அடுத்த வசனம் என்ன ஆகுது? அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, இங்கிலீஷ் பைபிள்லாம் எப்படி வாசிக்கணும்? the Lord turned to him, திரும்பி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? யார் பேசுறது? யாவே தேவன் பேசுறார். கிதியோன் கிட்ட பேசுறார். 15வது வசனம் அதற்கு அவன் கிதியோன் பேசுறாங்க. 16வது வசனத்துல அதற்கு கர்த்தர் யாவே தேவன் மறுபடியும் பேசுறாரு, நான் உன்னுடனே இருப்பேன். அப்ப இந்த இடத்துல நம்ம தெளிவா பார்க்கிறோம். 12வது வசனத்துல கர்த்தருடைய தூதரானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். 14வது வசனத்துல யாவே பேசுகிறார். அப்பொழுது கர்த்தர் யாவே அவனை திரும்பி பார்த்து நோக்கி பார்த்து. 16வது வசனத்துல மறுபடியும் கர்த்தர் பேசுகிறார். அப்போ இந்த இடத்துல யாவே கர்த்தருடைய தூதரானவர் இரு பெயர்களும் ஒரே உரையாடல்ல மாற்றி மாற்றி பயன்படுத்தப்படுகிறத நம்ம ரொம்ப தெளிவா பார்க்கிறோம். 17வது வசனத்துல நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னுடனே பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். 18வது வசனம், நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், யாரு? கர்த்தருடைய தூதரானவரா? யாவே தேவனா? கர்த்தரா? நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார். கிதியோன் காணிக்கையெல்லாம் ஆயத்தப்படுறாரு. பின்பகுதியில் எப்படியாக வாசிக்கிறோம்? அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். கர்வாலி மரத்தின் கீழே யார் இருந்தது? கர்த்தருடைய தூதரானவர். அப்பொழுது கர்த்தருடைய தூதரானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோழி நுனியை நீட்டி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோவென்றால் அவன் கண்ணுக்கு மறைந்து போனார். இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன? கர்த்தருடைய தூதன் காணிக்கையை அங்கீகரிக்கிறார். அதுக்கப்புறம் கர்த்தரின் தூதனோவென்றால் அவன் கண்ணுக்கு மறைந்து போனார். அப்பொழுது கிதியோன், அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றார். என்ன சொல்றாரு? ஐயோ கர்த்தரான ஆண்டவரே. யாருக்கு பேசுகிறாரு? தனக்கு தானே பேசுகிறாரா? இல்லை யார்கிட்ட பேசுறாரு? நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே. அத்தடி என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அதற்கு கர்த்தர், யாவே அங்கதான் இருக்கிறாரு. அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். ஒருவர் மறைகிறார், ஆனால் ஒருவரின் குரல் தொடர்கிறது. கர்த்தருடைய தூதன் மறைந்து போகிறாரு, ஆனால் யாவே தேவன் அங்கதான் இருக்கிறார், தொடர்ந்து பேசுகிறார். ரொம்ப தெளிவா கோ ஐடென்டிஃபிகேஷன் எட் டிஸ்டிங்ஷனை நம்ம பார்க்கிறோம். இருவர் ஆனால் ஒன்றே, 2 ஆனால் 1 தான். இதுவரை பார்த்ததை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலேயே ஆதியாகமம் புஸ்தகம், யாத்திராகமம் புஸ்தகம், நியாயாதிபதிகள்லேயே நம்ம 2 யாவே பார்க்கிறோம். கண்ணுக்கு தெரிகிற யாவே, கண்ணுக்கு தெரியாத யாவே அப்படின்னு நம்ம 2 யாவையை நம்ம பார்க்க முடிகிறது. 2ம் ஒன்றே. பழைய ஏற்பாடு ஒரே நேரத்தில் இருவரையும் தனித்தனியாகவும் அதே வேளையில் ஒரே அடையாளப்படுத்துகிறது. தேவனின் நாமம் தூதருக்குள் இருப்பதால்
தூதன் யாவே தேவனின் காணக்கூடிய வடிவமாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இந்த இரண்டும் ஒன்றே, டூ பட் எட் ஒன் கட்டமைப்பு தான் புதிய ஏற்பாட்டில் பிதாவும் இயேசுவும் ஒன்றே என்ற இறையியலுக்கு ஆணிவேராக இருக்கிறது. உடன்படிக்கையின் தூதர், கர்த்தருடைய தூதரானவரை குறித்தும் யாவே தேவனை குறித்தும் நாம் பார்க்கும்போது, இந்த கர்த்தருடைய தூதரானவர் சாதாரண தூதர் அல்ல, தேவனின் முழுமையான அதிகாரத்தையும் நாமத்தையும் தனக்குள் கொண்டவராக இருக்கிறார். எகிப்திலிருந்து மீட்கவும் பாவங்களை மன்னிக்கவும் ஆசீர்வதிக்கவும் தேவன் செய்யும் அதே காரியங்களை இவரும் செய்கிறார். யாக்கோப்பு மற்றும் கிடியோனின் வரலாறுகளும் இலக்கண அமைப்புகளும் இந்த தூதனும் யாவே தேவனும் இரண்டும் ஒன்றே என்பதை திட்டவட்டமாக நிரூபிக்கின்றன. To this point, we have seen that the Hebrew Bible contains clear suggestion of a Godhead. Yahweh has two figures. The name is another way of referring to Yahweh, as Jews do today. The name is within the angel of Yahweh. The angel is therefore Yahweh in human form. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கும் யாவேயின் தூதருக்கும் உள்ள ஒப்பீடையும் வேற்றுமையும் என்ன என்று நம்ம பார்க்க போகிறோம். யாவேயின் தூதர் திருத்துவத்தின் இரண்டாவது நபர், இரண்டாவது யாவே. இயேசு கிறிஸ்து திருத்துவத்தின் இரண்டாவது நபர், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர். இயேசு கிறிஸ்து திருத்துவத்தின் இரண்டாவது நபர். யாவேயின் தூதர் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும்போது இரண்டாவது யாவே என்று நம்ம பார்க்கிறோம். இரண்டு பேரும் காணக்கூடிய மனித உருவில் வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவும் காணக்கூடிய மனித உருவில் வந்தார், யாவேயின் தூதரும் காணக்கூடிய மனித உருவில் வந்தார். யாவேயின் தூதர் மாம்சமாக பிறக்காதவர். ரொம்ப முக்கியமானது, யாவேயின் தூதர் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்த யாவேயின் தூதர் கர்த்தருடைய தூதரானவர் மாம்சமாக பிறக்காதவர். இயேசு கிறிஸ்து மாம்சமாக பிறந்தவர். கர்த்தருடைய தூதரானவரை பற்றி சொன்ன வசனங்களை புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தவர், காட் இன்கார்னேட். அதனால் இயேசு கிறிஸ்துவும் கர்த்தருடைய தூதரானவரும் யாவேயின் தூதரானவரும் இருவருக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஆனால் வேற வேற கருத்துக்கள் என்ன? இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தவர், காட் இன்கார்னேட். Jesus equals the second person of the Trinity who was incarnate as a man. The angel of the Lord was not the second person incarnate, conceived in the womb and born of a woman. So, Jesus and the angel of the Lord are related but still distinct concepts. Yet, both were God in human form. But only one, Jesus, was incarnate. இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். மறுபடியும் ஒரு கேள்வி, இஸ்ரவேலை எகிப்திலிருந்து மீட்டறியார். புதிய ஏற்பாட்டில் எப்படியாக நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவென்றால், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசம் இல்லாதவர்களை அழித்தார். இந்த இடத்துல நம்ம கர்த்தர் வாசிக்கிறோம். கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து. நம்ம கர்த்தர் வாசிக்கிறோம் தமிழ் பைபிள்ல, இங்கிலீஷ் பைபிள் இயேசு என்று நம்ம வாசிக்கிறோம். முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் என்ற வார்த்தை அநேக நேரங்களில் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்பதையும் நம்ம பார்த்தோம். த நேம் தியாலஜி, கர்த்தருடைய நாமம் இல்லை நாமம் என்ற தியாலஜி என்ற கருத்து புதிய ஏற்பாட்டிலேயே நம்ம வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து சொல்றார், உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன், உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். அப்போ இந்த இடத்துல இதோடைய அர்த்தம் என்னது? உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். இயேசு கிறிஸ்து சொல்றார், உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன், உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன? இயேசு தம்முடைய சீஷர்களிடம் யாவே என்ற தேவனுடைய பெயரை ரகசியமாக உச்சரிக்கவோ அல்லது அந்த வார்த்தையை கற்பிக்கவோ இல்லை. ஏன்னா அந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டிலேயே இருக்கு. யூதர்களுக்கு எபிரிய வேதாகமம் இருந்தது, அதில் யாவே என்ற பெயர் ஆயிரக்கணக்கான முறை எழுதப்பட்டு இருக்கிறது. யாத்திராகமம் 3 தேவன் மோசேயிடம் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று ஏற்கனவே தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். சீஷர்களுக்கு தேவனின் பெயர் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அப்படியானால் இயேசு எதை வெளிப்படுத்தினார்? அப்போ யோவான் 17வது அதிகாரத்தில் உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன், உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி அதை புரிந்து கொள்வது? யோவான் வேற இடத்துல எப்படியாக சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். இதெல்லாம் ரொம்ப தெளிவாக நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்த அந்த நேம் தியாலஜி மாதிரி இருக்கு. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது, அந்த தூதருக்குள் யாவே தேவனுடைய நாமம் இருக்கிறது. அதே போல சொல்றார் இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். நிறைய நேரத்தில் இந்த வசனத்தை வாசிப்போம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நமக்கு ஒரு வேளை அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். அதே போல யோவான் 10வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். அதோட ரியாக்ஷன் என்ன? மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்களை எடுத்து கொண்டார்கள். சும்மா கல் எடுக்கல, அவர் ஏதோ சொல்றாரு. ஏன் இந்த யூதர்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும்,
நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னா அதோடைய அர்த்தம் தன்னை தேவன் என்று சொல்றார் என்று அவர்களுக்கு நல்லா தெரியும். பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். ரியாக்ஷன் என்ன? மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள். இது ரொம்ப ரொம்ப தெளிவாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் அப்படின்னா, நானே அந்த நாமம், நான் இங்கே இருப்பதின் மூலம் தேவன் யார் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காட்டினார். மாற்றான்ல மக்கள் மத்தியில் தேவனுடைய நேரடி பிரசனம் இருந்தது. என்னை கண்டவன் பிதாவை கண்டான், பிதா என்னிலும் நான் பிதாவிலும் இருக்கிறேன். அதோடைய அர்த்தம் இயேசுவின் இருப்பு தேவனுடைய நேரடி இருப்பாக இருக்கிறது. என் நாமம் அவருக்குள் இருக்கிறது. நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம். தேவனுடைய நாமம் யாவே தேவனுடைய நாமம் அந்த தூதனுக்குள் இருந்தது. நான் தெரிந்து கொள்ளும் ஒரு ஸ்தலத்தில் என் நாமத்தை விளங்கம் பண்ணுவேன் என்று வாசித்தோம். கேருபீன்கள் நடுவே தேவனுடைய நாமம் இருந்தது, எல்லாம் பார்த்தோம். அப்போது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பிதா என்னில் இருக்கிறார், நான் அவரில் இருக்கிறேன். பிதா என்னில் இருக்கிறார், நான் அவரில் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்வதற்கு யூதர்களுக்கு இறையியல் கட்டமைப்பு இருந்தது. இதெல்லாம் ஏதோ புதுசு கிடையாது, அவங்களுக்கு புரியாமல் இல்லை. அதெல்லாம் புரிஞ்சு கல்லே எடுத்துக்கினாங்க இயேசுவை அடிக்கும்படி. அப்போஸ்தலர் 5:41 இப்படியாக வாசிக்கிறோம், அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய். அவருடைய நாமத்திற்காக, நாமம் என்ற வார்த்தை இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தப்படுகிறது. 3 யோவான் 1:7 எப்படியாக வாசிக்கிறோம், ஏனெனில் அவர்கள் புறஜாதியார் இடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். மறுபடியும் புதிய ஏற்பாட்டில் நாமம் இயேசுவை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் தேவனுக்கு அளிக்கப்பட்ட அதே மரியாதையும் பதவியும் புதிய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு அளிக்கப்படுகிறது. இயேசு ஏதோ மறந்து போன ஒரு வார்த்தையை கற்பிக்க உலகத்துக்கு வரல. அவர் தேவனுடைய பிரசனத்தின் நேரடி மாம்ச உருவமாக வந்தார். இயேசுவை காண்பது பிதாவை காண்பதாகும். அப்போஸ்தலர்கள் இயேசுவையே பூமியில் வந்த தேவனுடைய தெய்வீக நாமம் என்று ஏற்றுக்கொண்டார்கள்.